வெள்ளை மலர்மிசை வேத கருப்பொருளாக விளங்கிடுவாய். தெள்ளுகளை தமிழ்வாணி நினக்கொரு விண்ணப்பம் செய்திடுவேன். எள்ள தனை பொழுதும் பயனின்றி இராதென்ற நாவினிலே வெள்ளமென பொழிவாய். சக்திவேல் சக்திவேல் சக்திவேல். அவையில் கூடியிருக்கும் ஆண்டோருக்கும் சான்றோருக்கும் தெளிவுற தமிழ் மொழியை கற்றறிந்த என் முந்தைய தலைமுறையினருக்கும் கடல் கடந்து மாற்று தேசத்தில் வேற்று மொழிகளுக்கு மத்தியில் நம் தாய்மொழியாம் தமிழ் மொழியை அடுத்த தலைமுறையினருக்கு கடத்தும் நோக்கிலும் பல்லாயிரம் ஆண்டுகளாக செழித்து வளர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் தமிழரின் தொன்மையை நன்மக்கள் ஆகிய தமிழ் குழந்தைகள் உணரவும் பிள்ளைகள் உணரவும் ஆஸ்தின் இந்து கோவில் சார்பாக நடத்தப்படும் இந்த பாரதியார் விழாவில் பாரதி தமிழ் பேசி பாடி நடித்து ரசிக்க வந்திருக்கும் என்னை போன்ற தமிழ் குழந்தைகளுக்கும் முதற்கண் வணக்கங்களை கூறி பாரதியும் புது கவிதையும் என்ற தலைப்பில் என் உரையை துவங்குகின்றேன். கல் தோன்றி மண் தோன்றாத காலத்தை வானோடு முன் தோன்றிய மூத்த குடி எங்கள் தமிழ் குடி என்று தலை நிமிர்த்தி தோல் உயர்த்தி நரம்பு புடைக்க உறக்கச் சொல்வோம் தமிழர் நாம் என்று. மனித இனம் பரிணாம வளர்ச்சி பெற்று பேச துவங்கிய காலம் முதல் பல மொழிகள் கலாச்சாரங்கள் தோன்றியும் மறைந்தும் உள்ள தருவாயில் ஆதியும் மரியாத தமிழ் மொழி இன்றும் உயிர்ப்புடன் வாழ்ந்தும் வருவதற்கு காரணம் கால சூழலுக்கு ஏற்ப தன்னை தகவமைத்துக் கொண்டதே என கூறலாம். அகத்தியம் என்னும் முதல் இலக்கண நூல் இருந்ததாக குறிப்பிருந்தும் கிடைக்கப் பெறவில்லை. தொல்காப்பியமே தலையான இலக்கண நூல் என இன்று வரை திகழ்ந்து வருகிறது. தொல்காப்பியத்தில் உள்ள சூட்சுமங்களை எளிமைப்படுத்தி பவனந்தி அடிகளால் நன்னூல் ஏற்றப்பட்டது. ஓலைச்சுவடிகளில் எழுதப்பட்டு பலவாறு துன்பப்பட்டு காணாமலே போயிருக்கக்கூடிய பலவற்றையும் நூல்களாக தொகுத்து இன்று நமக்கு கிடைக்கச் செய்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த தருணத்தில் நன்றியை கூறி என் உரையை தொடர்கிறேன். உலகம் உவப்ப வளநேர்ப்பு திரிதரு பலர் புகழ் ஞாயிறு கடல் கண்டாங்க ஓவரை இமைக்கும் சேன் விலங்கவிரொளி உருணர் தாங்கிய மதனுடை நோந்தார் செருணர் தேய்த்த செல்லுரல் தடக்கை மறுவில் கற்பில் வானுதல் கணவன் என 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் திருமுருகாற்றுப்படையில் திரு நக்கீரனார் பாட்டுடை தலைவனான முப்பாட்டின் முருகப்பெருமானின் பெருமைகளை கூறுகிறார். இப்பாடல் தொல்காப்பிய விதிப்படி இணைக்குறள் ஆசிரியப்பா பிரிவை சேர்ந்தது. கடைச்சங்க கால தொகுப்பான 10 பாட்டு பிரிவின் முதல் நூலாக அறியப்பட்டுள்ளது. உலகம் யாவையும் தாம் உள ஆக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரணாங்களே என கம்பர் ஏறக்குறைய 1000 ஆண்டுகளுக்கு முன்னர் தனது பாட்டு தலைவனான இராமனை வணங்கி தொடர்கிறார். நக்கீரர் சொற்றொடரில் இருந்து கம்பனது காலத்திற்கு ஏற்ப கம்ப ராமாயணத்தின் பாடல்கள் எளிமைப்படுத்தப்பட்டன. காலத்தால் அழியாத படைப்புகள் நீர் போன்றது. நாம் வைத்திருக்கும் பாத்திரத்திற்கேற்ப தன் வடிவத்தை ஏற்பது போல் நாம் இருக்கும் மனநிலைக்கு ஏற்ப பாடல்கள் பொருள்படும். ஐவகை இலக்கியத்தில் யாப்பிலக்கணமே செய்யுள் எழுதுவதற்குரிய கூறுகளை தொகுத்தளித்திருக்கிறது. யாப்பிலக்கண உறுப்புகளாக எழுத்து, அசை, சீர், தழை, அடி, தொடை எனவும் பாவகைகளாக வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா மற்றும் மறுப்பா எனவும் பா இனங்களாக தாளிசை, துறை, விருத்தம் எனவும் பகுக்கப்பட்டு விதிமுறைகளை ஆதிக்காலம் தொட்டு செய்யுள் இயற்றுவதற்கு வகுத்து தந்துள்ளனர். காலகாலமாக தரை வழியாகவும் கடல் வழியாகவும் பயணித்த மனித இனத்தை வான்வழியே பயணிக்க வைத்தவன், புதுமையை புகுத்தியவன். தொழில் புரட்சி ஏற்பட்டு பலவிதமான மாற்றங்களை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த நவீன யுகத்தில் தோன்றிய பாரதியார் சுவை புதிது, பொருள் புதிது, வளம் புதிது, சொற்புதிது, சோதிமிக்க நவகவிதை, என்னாலும் மடியாத மாக்கவிதை என தன் படைப்புகளுக்கு புதியதொரு பரிமாணத்தை கொடுத்தார். அரிசி விருத்தத்தில் புதுக்கவிதை தோன்றுவதற்கும் வாழ்வதற்கும் வளர்ச்சிக்கும் விதைகளை தூவி தாமே தன் கவிதைகளால் வளர்த்தெடுத்தார். பன்னிசையுடன் தன் எழுமிகு எழுத்துக்களை பாடல்களாக உருப்பெறச் செய்தார். மரபு என மண்டி கிடந்த சமுதாயத்தை தன் எழுத்துக்கள் கூறும் கருத்தின் மூலமும் எழுத்துக்களை வடிக்கும் முறைமைக்கும் புதுமையை புகுத்தியவர் பாரதி.
காவடி சிந்து பண்ணில் பல பாடல்கள் இயற்றி சிந்துக்கு தந்தை என பெயர் பெற்றவர். காணி நிலம் வேண்டும் என பராசக்தியிடம் தன் விண்ணப்பத்தை வைக்கும் பாரதி தன் பாட்டு திறத்தாலே இவ்வையத்தை பாலித்திட வேண்டும் என தன் பாடலையே முன்னிறுத்தி பாடியுள்ளார். பாரதியின் எழுத்துக்களில் என் மனதில் நின்ற மனதை கவர்ந்த ஒரு உரையாடல் கவிதை அல்லது வசன கவிதையை தங்கள் முன் பகிர விரும்புகிறேன். இன்பம் என்பது யாது என எவரேனும் கேட்டால் என்ன கூறுவோம்? சனிக்கிழமைக்கும் ஞாயிற்றுக்கிழமைக்கும் நடுவே இன்னொரு நாள் என்றால் இருந்தால் இன்பம் என கூட கூறுவோம். மகாகவி தரணியில் உள்ள அனைத்து இயற்கை சார்ந்த பொருட்களையும் அதில் வாழும் உயிரினங்களையும் அதன் வினைகளையும் தொகுத்து எது இன்பம் என கூறி பாடியுள்ளார். இவ்வுலகம் இனியது, இதிலுள்ள வான் இனிமையுடைத்து, காற்றும் இனிது, தீ இனிது, நீர் இனிது, நிலம் இனிது, ஞாயிறு நன்று, திங்களும் நன்று, வானத்து சுடர்கள் எல்லாம் மிக இனியன, மழை இனிது, மின்னல் இனிது, இடி இனிது, கடல் இனிது, மலை இனிது, காடு நன்று, ஆறுகள் இனியன, உலோகமும் மரமும் செடியும் கொடியும் மலரும் காயும் கனியும் இனியன, பறவைகள் இனிய, ஊர்வனவும் நல்லன, விலங்குகள் எல்லாம் இனியவை, நீர்வாழ்வனவும் நல்லன, மனிதன் மிகவும் இனியன், ஆண் நன்று, பெண் இனிது, குழந்தை இன்பம், இளமை இனிது, புதுமை நன்று, உயிர் நன்று, சாதல் இனிது, உடல் நன்று, புலன்கள் மிகவும் இனியன, உயிர் சுவையுடையது, மனம் தேன், அறிவு தேன், உணர்வு அமுதம், உணர்வே அமுதம், உணர்வு தெய்வம், மனம் தெய்வம், சித்தம் தெய்வம், உயிர் தெய்வம், காடு, மலை, அருவி, ஆறு, கடல், நிலம், நீர், காற்று, தீ, வான், ஞாயிறு, திங்கள், வானத்து சுடர்கள் எல்லாம் தெய்வங்கள், உலோகங்கள், மரங்கள், செடிகள், விலங்குகள், பறவைகள், ஊர்வன, நீந்துவன, மனிதர் இவை அமுதங்கள். இவ்வுலகம் ஒன்று. ஆண், பெண், மனிதர், தேவர், பாம்பு, பறவை, காற்று, கடல், உயிர், இறப்பு இவை அனைத்தும் ஒன்றே. ஞாயிறு, வீட்டுச் சுவர், ஈ, மலையருவி, குழல், கோமேதகம் இவ்வனைத்தும் ஒன்றே. இன்பம், துன்பம், பாட்டு, வண்ணான், குருவி, மின்னல், பருத்தி இதெல்லாம் ஒன்று. மூடன், புலவன், இரும்பு, வெட்டிக்கிளி இவை ஒரு பொருள். வேதம், கடல் மீன், புயற்காற்று, மல்லிகை மலர் இவை ஒரு பொருளின் பல தோற்றம். உள்ளதெல்லாம் ஒரே பொருள் ஒன்று. இந்த ஒன்றின் பெயர் தான். தானே தெய்வம், தான் அமுதம், இரவாதது. எல்லா உயிரும் இன்பம் எய்துக, எல்லா உடலும் நோய் தீர்க, எல்லா உணர்வும் ஒன்றாதல் உணர்க, தான் வாழ்க, அமுதம் எப்போதும் இன்பமாகுக. தெய்வங்களை வாழ்த்துகின்றோம், தெய்வங்கள் இன்பம் எய்துக, அவை வாழ்க, அவை வெல்க. தெய்வங்களே என்றும் விளங்குவீர், என்றும் இன்பம் எய்துவீர், என்றும் வாழ்வீர், என்றும் அருள் புரிவீர். உமக்கு நன்று. தெய்வங்களே எம்மை உண்பீர், எமக்கு உணவாவீர். உலகத்தை உண்பீர், உலகத்துக்கு உணவாவீர். உமக்கு நன்று. தெய்வங்களே காத்தல் இனிது, காக்கப்படுதலும் இனிது. அழித்தல் நன்று, அழிக்கப்படுதலும் நன்று. உண்பது நன்று, உண்ணப்படுதலும் நன்று. சுவை நன்று, உயிர் நன்று, நன்று நன்று. உணர்வே நீ வாழ்க, நீ ஒன்று, நீ ஒளி, நீ ஒன்று, நீ பல, நீ நட்பு, நீ பகை, உள்ளதும் இல்லாததும் நீ, அறிவதும் அறியாததும் நீ, நன்றும் தீதும் நீ, நீ அமுதம், நீ சுவை, நீ நன்று, நீ இன்பம் என பாரதியார் வசன கவிதை நடையில் அனைவருக்கும் உணரும்படி பாடியுள்ளார். இத்தகைய கருத்து புதுமைக்கும் கவிதை புதுமைக்கும் காலத்திற்கு ஏற்ப மொழியின் மாற்றத்திற்கும் புது கவிதைக்கும் வித்திட்ட பாரதியை மகாகவி என வையகம் உள்ளவரை அழைப்பதே சால சிறந்தது என்ன கூறி எனக்கு இந்த வாய்ப்பு அளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி பகன்று என் சுற்றினை நிறைவு செய்கிறேன். நன்றி.